ஹாய் ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டக்கவுட். நம்ம இன்னைக்கு வந்து இந்த டிஜிடெக் DWM-101 மைக்கை அன்பாக்ஸ் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மைக் வந்து நான் வந்து அமேசானில் வாங்குறப்போ 4399 ரூபா. நான் வந்து இது 2024 வருஷத்தில் ஜூலை மாதத்தில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேங்க. ஓகே, வாங்க நாம் இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். அப்புறம் இதோடைய பாக்ஸில் வந்து பின்னாடி வந்து இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிட்டரோடைய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ரிசீவர்ஸோடைய ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன சார்ஜிங் டைப், சி சார்ஜிங்காக எப்படி ஒர்க் ஆகும், கனெக்ஷன் டிஸ்டன்ஸ் வந்து 100 மீட்டர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க, சென்சிட்டிவிட்டி வந்து 90 dBன்னு போட்டிருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றும் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அது இல்லாமல் நம்ம செக் பண்ணலாம் இது வந்து 100 மீட்டர் வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதுலேருந்து நம்ம எல்லாமே 360 அல்ட்ரா கிளியர் பிக்கப் இருக்கா அப்படிங்கிறதுலேருந்து நம்ம எல்லாமே செக் பண்ணிக்கலாம். வாங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம வந்து இதை வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணாவே தெரியுது ஒரு பவுச் ஒன்று இருக்குது. இந்த பவுச் வந்து பார்த்தாவே நல்லா அழகாக இருக்குது. பவுச்சுக்குள்ளார என்ன இருக்குது, இதுக்குள்ளார தான் இந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணலாம் வாங்க. ஓகேங்க, டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர்ஸ் ஆக்சுவலாக நம்ம இது பண்ணனால அது திரும்பி வந்துடுச்சு. இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் எல்லாம் இருக்குது. இது டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர், இது ஒரு டிரான்ஸ்மிட்டருங்க. மொத்தம் 3 இருக்குது. ஓகேங்களா, 3ல் 1 வந்து ரிசீவர், மீதி 2 டிரான்ஸ்மிட்டர். அதுக்கு அடுத்து இது வந்து ஹெட்ஃபோன், அதாவது ஆடியோ எப்படி வருதுன்னு கேட்குறதுக்கு ஹெட்ஃபோன் ஒன்றும் இல்லைங்க, 2 ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதற்கடுத்து பார்ப்போம். அதுக்கடுத்து 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஜாக் ப்ளஸ் இது வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒயர், அந்த ரிசீவரும் டிரான்ஸ்மிட்டரும் கேபிள். ஆக்சுவலாக ஒரே நேரத்தில் 2 இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். 3 இது இருக்குது, ஆனால் இங்கே 2 இது சார்ஜ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒன்று சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து C to C டைப் ஆடியோ கனெக்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து ஜாக் 3.5 mm ஜாக்கில் கொடுத்துருப்பாங்க. இது C டைப் to C டைப் வந்து இது கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்து இது வந்து 3.5 mm ஜாக் தாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா 3 கோடு இருக்கும், 1 2 3. இதில் வந்து பார்த்தோம்னா 2 இருக்குது. இது எதுக்குன்னா இது வந்து மொபைலில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு 3.5 யூஸ் பண்ணி. இந்த 2 இருக்கிறது வந்து பார்த்தோம்னா எதுக்காகனா நம்ம DSLR கேமராவில் யூஸ் பண்ணுறதுக்காக. 2ஐயும் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஆப்பிள் ஃபோன், ஐஃபோன், ஆப்பிள் டிவைசஸ் இது கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக, ஆடியோ கனெக்ட் பண்ணுறதுக்காக C டைப் ப்ளஸ் இந்த ஆப்பிள் டிவைஸோடைய பின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் விண்டு மஃப் வந்து 2 கொடுத்துருக்காங்க. விண்டு மஃப் 2 இருக்குது. விண்ட் மஃப் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆக்சுவலாக இதுதான் முக்கியம்னு நினைக்கிறேன், இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து எதுக்காகனா ஆப் இன்ஸ்டாலேஷன் யூசர் கைட். ஒருவேளை நம்ம ஃபோனில் வந்து இந்த டிவைஸ் கனெக்ட் பண்ணி ஆடியோ ரெக்கார்ட் ஆகலாம், அதுக்கு ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ரெக்கார்ட் ஆகும் நார்மலாகவே இப்போ இருக்கிற மொபைல்லலாம். அப்படி ஆகலைன்னா இதை ஸ்கேன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் நம்ம வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். டிரான்ஸ்மிட்டர் இன்புட் டிவைஸ், ரிசீவர் இன்புட் டிவைஸ், அதோடைய ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோடைய பேராமீட்டர்ஸ், டைப் சி சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. கனெக்ஷன் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர்ஸ் வந்து இருக்குங்க. 100 மீட்டர் அளவு கனெக்டிங் டிஸ்டன்ஸ் இருக்குதுங்கிறது ரொம்ப பரவாயில்ல. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஆப்ஷன், சென்சிட்டிவிட்டியிலிருந்து பேட்டரி அதோடைய இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒர்க்கிங் டைம் 10 hours to 12 hours. ஒன் டைம் வந்து நம்ம சார்ஜ் வந்து ஃபுல்லாக போட்டோம்னா 10 hours to 20 hours வந்து இதாகும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ரிசீவரோடைய இது கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தது டிரான்சிஸ்டரோடைய பாராமீட்டர்ஸ், அதற்கடுத்து ரிசீவரோட பாராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சார்ஜிங், கனெக்டிங் டிஸ்டன்ஸ் வந்து 100 மீட்டர், அப்புறம் ஒர்க்கிங் மவுண்ட், சென்சிட்டிவிட்டி, ஃப்ரீக்வன்சி, ஆடியோ அவுட்புட் வந்து பேட்டரி எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகும், ஒர்க்கிங் டைம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிட்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆன் பண்ணுற பட்டன்லேருந்து எல்லாமே எப்படி இருக்குன்னு. அப்புறம் டிரான்ஸ்மிட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் மறுபடியும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இண்டிகேட்டர் அப்படின்னு இருக்கு. கிரீன் லைட் இருந்துச்சுன்னா நாய்ஸ் வந்து கொஞ்சம் கேட்கும், ப்ளூ லைட் இருந்துச்சுன்னா நோ நாய்ஸ் கேட்கும். அது வந்து ஆப்ஷன் வந்து நம்ம டிரான்ஸ்மிட்டரில் ரிசீவரில் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இதை நம்ம படிச்சுக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் நம்ம இந்த மேனுவல் படித்தாவே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ மேனுவல் நம்ம கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பார்த்தாச்சு. லாங் ப்ரெஸ் பண்ணுறதுலாம் மேனுவல் நம்ம வச்சிடலாம், பார்ப்போம். இப்போ இதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ரிசீவர் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இதை வந்து இங்கே பாருங்கள் பட்டன் இருக்குது, ஆன்
மியூட் இந்த ஒரே பட்டன்லாம் 2 பக்கம் இருக்குது. அதாவது 2 செகண்ட் அமைக்கி லாங் ப்ரெஸ் பண்ணால் இது ஆன் ஆகும்னு மேனுவலில் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஓகே நம்ம 2 செகண்ட் வந்து அமைக்கி பிடிப்போம். ஓகே டக்குன்னு ஆன் ஆயிடுச்சு, எல்லாமே க்ரீன் லைட் எரியுது. அதுக்கடுத்து நாம் பார்ப்போம். அதுக்கடுத்து டிரான்ஸ்மிட்டரில் ஆன், மியூட்டு, அப்புறம் எக்கோ, ஹெட்ஃபோன் நம்ம போட்டுக்கிறது ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து வின் மஃப் வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணால் எவ்வளோ நேரத்தில் கனெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இது பிளிங்காக எரியுதுங்களா, டக்குன்னு பாருங்கள் பிளிங்காக எரியுது, அமைஞ்சு அப்படியே எரியுது. அப்படின்னா கனெக்ட் ஆயிடுச்சுன்னு இருக்கும். நல்லா வேகமாக தான் கனெக்ட் ஆகுது, பரவாயில்லங்க. நான் இவ்வளோ வேகமாக கனெக்ட் ஆகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கல. இப்போ இது ஆன் பண்ணுற பாருங்க, ஃபஸ்ட்டு பிளிங்காக எரியும். எவ்வளோ நேரத்தில் அது ஆன் ஆகுது அப்படிங்கிறது இதில் பாருங்கள், டக்குன்னு தெரியும். அவ்வளோ கனெக்டிவிட்டி ஸ்பீட் அவ்வளோ இருக்குது. 2 தடவை தான் பிளிங்க் ஆகுது, 3வது தடவை அது அப்படியே கனெக்ட் ஆகிருது. நல்லா இவ்வளோ வேகமாக கனெக்ட் ஆகுறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். இதை நம்ம பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து இது டெமோவே பார்க்க போகிறோம். இதை போட்டுட்டு நம்ம வண்டியில் போகிறப்ப விண்ட் எப்படி இருக்குது, நாய்ஸ் எவ்வளோ இருக்குது, அப்புறம் டிஸ்டன்ஸ் 100 மீட்டர் எந்த அளவுக்கு கவர் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி மியூட் பட்டன் இருக்குது. இதை வந்து 2 செகண்ட் அழுத்தி பிடிச்சா ஆன் ஆஃப் ஆகுது இல்லைங்களா. இப்போ 2 செகண்ட் அழுத்தி பிடிக்கிறோம், பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு 2 செகண்ட் அழுத்தி முடிக்கிறோம், ஆன் ஆயிடுச்சு. இந்த டிரான்ஸ்மிட்டர் டக்குன்னு கனெக்ட் ஆயிடுச்சு. இதே 1 செகண்ட் டக்குன்னு ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணிட்டு விட்டோம்னா இது ரெட் கலரில் பாருங்கள், இந்த மைக்கோடைய சிம்பிள் வந்து ரெட் கலரில் இருக்கும். மைக்கோடைய சிம்பிள் வந்து ரெட் கலரில் இருக்கிறது எதுக்காக அப்படின்னா அந்த மைக் வந்து மியூட் ஆகிருச்சு அப்படின்னு அர்த்தம். 1 டைம் அழுத்தினா மியூட், மறுபடியும் 1 டைம் அழுத்தினா கிரீன் கலரில் வந்துடும். கிரீன் கலர் அழுத்தினா அன்மியூட் ஆகியிருக்கு அப்படின்ட்டு அர்த்தங்க. நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்ப இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எக்கோ அப்படிங்கிறது அழுத்தினோம்னு வச்சுக்கோங்களேன், நாய்ஸ் வந்து கொஞ்சம் கேன்சல் ஆகும். எக்கோ அழுத்தினோம்னா இது வந்து ப்ளூ கலரில் இருக்குது. இங்கே பாருங்கள் டிரான்ஸ்மிட்டர்லையும் ப்ளூ கலரில் மாறிடுச்சு. மறுபடியும் எக்கோ இன்னொரு தடவை அழுத்துறோம் பாருங்கள், 2மே வந்து கிரீன் கலர் ஆயிடுச்சு. நாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும். அதற்கடுத்து மறுபடியும் வந்து அமுக்கிறப்ப ப்ளூ கலர் ஆயிடுச்சு. இதில் நம்ம வந்து எக்கோ கேன்சல் பண்ணல. இந்த டிரான்ஸ்மிட்டரில் எக்கோ கேன்சல் பண்ணால இது வந்து கிரீன் கலரில் இருக்குது. இதில் பாருங்கள், இதுலையும் கேன்சல் பண்ணோம்னா நாய்ஸ் கேன்சல் பண்ணுறதுக்கு எக்கோ வந்து அந்த பட்டன் அமுக்கணும்னா இதுவும் ப்ளூ கலர் ஆயிரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பின்னாடி நம்ம இது வந்து காலரில் வந்து போட்டுக்கிறதுக்காக நம்ம ட்ரெஸ்ஸில் இதை வந்து ஃபிட் பண்ணிக்கிறதுக்காக இந்த கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு நல்ல குவாலிட்டியாக தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் இது நம்ம DSLR இதில் யூஸ் பண்ணுறோம்னா மேலே அந்த ஃப்ளாஷ் போடுற மவுண்ட் இருக்குது இல்லைங்களா, அதில் நம்ம வந்து அந்த லைட் போடுற மவுண்டில் லைட்டாக நம்ம வச்சுக்கலாம். ஓகே, விண்ட் மஃப் வந்து நம்ம இப்போ வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே, விண்ட் மஃப் வந்து நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறோம். விண்ட் மஃப் ஓப்பன் பண்ணுறப்ப நம்ம வந்து இது பண்ணுறப்ப வந்து ஃபஸ்ட்டு விண்ட் மஃப் வந்து போட்டிருக்கோம். விண்ட் மஃப் போடுறப்ப விண்ட் மஃப் வந்து கரெக்டாக இங்கே பாருங்கள், இது 2 இது ஓப்பன் பண்ணுறப்ப இது எப்படி இருக்கும், கரெக்டாக இதுலையும் பாருங்கள் அந்த 2 இது அப்படியே பின் மாதிரி இருக்கும். பின் மாதிரி இருக்கிறப்ப கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஒரே ஒரு லைட்டாக திருப்பணும், ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு. ஒரு நல்லா எடுத்து விட்டா அந்த விண்டு வந்து காற்று வந்து இதுக்குள்ளார போகாத அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி காற்று போகாத அளவுக்கு இருக்கிறப்ப அந்த விண்டு வந்து நாய்ஸ் கேன்சல் பண்ணி கொடுக்கும். மறுபடியும் அதை வந்து எஜெக்ட் பண்ணலாம். மறுபடியும் லைட்டாக இந்த பக்கம் ஒரு திருப்பினா இது வந்துருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அதுக்கடுத்து இப்போ நம்ம ட்ராவலில் வந்து இந்த வீடியோ வந்து ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாய்ஸ் கேன்சலேஷன், அதாவது இந்த எக்கோ இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் ப்ளூ கலர் இதோடையும் பார்க்கலாம். நாய்ஸ் கேன்சல் இல்லாமல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம அந்த டெஸ்டிங்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சில ஃபியூச்சர்ஸ் பார்த்துடலாம். இது வந்து சார்ஜிங் போட்டு ப்ளஸ் வந்து ரிசீவரில் இது இருக்குது இல்லைங்களா, இந்த சார்ஜிங் போட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இது அந்த கேபிள் 3.5 mm ஜாக் யூஸ் பண்ணி அந்த ஆடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்காக கேமராவிலையோ ஃபோன்லேயோ கனெக்ட் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ரிசீவரில் பார்த்தோம்னா ஹெட்ஃபோன் இருக்கும். இந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி நம்ம ஆடியோ வந்து வருதா அப்படிங்கிறதும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒன்று சொல்கிறோம், நாங்கள் செக் பண்ணி பார்த்தப்ப என்னன்னா நாங்கள் தெரியாமல் இது 2 3.5 mm ஜாக் இருக்குங்களா, இது 3 கூட வருது ஃபோனில். நான் இதை வந்து போட்டு இதில் ஆடியோ ரெக்கார்ட் ஆகலையே, கேமரா ஆடியோ வந்து கேட்கும், ஆனால் இது வந்து கேமராவில் ரெக்கார்ட் ஆகலை. இதை நீங்கள் போட்டிங்கன்னா அப்படி இருக்கிறப்ப நம்ம கேமராவுக்காக யூஸ் பண்ணுற இந்த கேபிள் தான் யூஸ் பண்ணணும். இதுலேயே 2 இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து போட்டுட்டு இதை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தப்ப யூஸ் பண்ணப்போ நான் சில வீடியோஸ் ரெஃபரன்ஸ் எடுத்துருப்போம் இல்லைங்களா, இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு. அதில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து சொல்லலை. நான் ஒருவேளை ஆடியோ ரெக்கார்ட் ஆகலையோ இதை ரிட்டர்ன் போட்டுடலாமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் வந்து அதற்கான கேபிளை நம்ம யூஸ் பண்ணாதான் அதுக்கான ஆடியோ ரெக்கார்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். இது கூட தெரியாத இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறது வந்து எனக்கு புரியுது. அதனால வந்து நீங்கள் அது வந்து கேபிள் வந்து கரெக்டாக மாற்றி யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் இதுலேயும் வந்து சார்ஜிங்கான இது இருக்குது, எல்லாம் இருக்குது.
ஓகேங்களா. அப்புறம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுற பட்டன் இருக்கும். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுற பாருங்க, வி ப்ளஸ் வி மைனஸ் இருக்கு. வால்யூம் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கேட்டுக்கலாம். இதில் இருந்து ரிசீவரில் இருந்து அதுக்கான பட்டன்ஸ் இருக்கு. ஆனால் அதுக்கான இண்டிகேட்டர் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்குற ஆப்ஷன் வந்து இதில் இல்லை. ஓகேங்களா. ஆக்சுவலாக இது வரைக்கும் ஆப்ஷன்ஸ்லாம் சொல்லியாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம டெஸ்டிங் வீடியோஸ்க்கு வந்து போயிடலாம் வாங்க. நம்ம வந்து இப்போ பைக்கில் போயிட்டுருக்கோம். விண்டு மஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து நம்ம ஆன் பண்ணலை. நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணாமல் இப்போ ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 30-35 தாண்டியாச்சு ஸ்பீடு. இப்போ வந்து ஆடியோ எப்படி கேட்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. நானும் இப்போ அவுட்புட்டில் பார்ப்பேன். இருந்தாலும் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் எடிட் பண்ணாமல் அப்படியே தான், ஆடியோ எடிட் பண்ணாமல் அப்படியே தான் போட போகிறோம். அதுக்கடுத்து நம்ம இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணால் நாய்ஸ் கேன்சலாக எப்படி கேட்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் ஆகிருச்சு. இப்போ நம்ம போகிற ஸ்பீடும் வந்து பார்த்தோம்னா ஒரு 30 to 40 தான் நம்ம போயிட்டுருக்கோம், வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் பண்ணியிருக்கிறப்ப ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இதோடைய அவுட்புட் எல்லாம் வந்து நான் அப்படியே ஒரிஜினலாக தான் போட போகிறேன். எதுவும் ஆடியோ எடிட்டிங் பண்ணுறதோ பண்ண மாட்டேன். அப்படியே போடுறப்போ தான் நம்ம மைக்கோடைய குவாலிட்டி வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்பையும் வந்து கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வண்டியை நிறுத்திட்டு நம்ம வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கிறப்போ வந்து அது கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்குறப்ப தான் உங்களுக்கும் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு டீட்டெயிலிங் வந்து கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இந்த 4399 ரூபாய்க்கு ஒர்த்து தான் அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணுதுங்க. ஏன்னா ஒரு காலர் மைக் வாங்குறப்ப நிறைய பேர் வந்து ரொம்ப அதிக விலையை போட்டு தான் வாங்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த ரேட்ல பர்ச்சேஸ் பண்றப்ப கண்டிப்பா ஒர்த்தா தான் இருக்கும். ஓகே, நம்ம வந்து இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது அப்படின்ட்டு பார்த்துடலாம். இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிருக்கேன், ப்ளஸ் வின் மஃப் போட்டிருக்கேன். நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போகலாம். இப்போ எனக்கும் கேமராக்கும் பார்த்தோம்னா ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும், ரிசீவருக்கும் இந்த டிரான்ஸ்மிட்டருக்கும். நம்ம வந்து இது மைக் பேசிட்டே போகிறப்ப இது கட் ஆனிச்சுன்னா அந்த செயின் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது வந்து பிளிங்கா இதாகும். அது இல்லாமல் ஆடியோ வந்து கேட்காது. கமெண்ட் பண்ணுறப்ப இந்த ஆடியோ கேட்குதா, ஒரு நம்ம கேமராமேன் வந்து ஒரு ஹெட்ஃபோன் போட்டு அதை வந்து கேட்டுகிட்டே தான் இருக்காரு. அவரு கேட்கும் அப்படின்ட்டு நான் நம்புறோம். கேமராமேன் உங்களுக்கு கேட்குதுன்னா தலையாட்டுங்க அங்கேருந்து. ஓகேங்களா. நம்ம இப்போ ஒரு 40 மீட்டர் வந்திருப்போம். தலையாட்டுறாரு கேமராமேன். கேட்கலைன்னா அது கீங்கிற மாதிரி ஒரு சவுண்டோ இல்லை கட்டாகிற ஆடியோவோ ஏதாச்சும் கேட்கும். இப்போ கேட்குது தானே அப்படிங்கிறத நம்புறேன். கேமராமேனை அவர் கையிலே பிடிச்சிட்டு இருக்காரு, கையில பிடிக்க முடியலன்ட்டு ஆடுவாரு. அப்புறம் திரும்பி பேசினாலும் கேட்குதா அப்படிங்கிறது. அப்படி திரும்பி பேசுறப்ப கேட்கலாம் கமெண்ட் பண்ணுங்க. திரும்பி பேசுறப்ப கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 மீட்டர் நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப இப்போ ஓகே, கிரீன் லைட் நல்லா தான் எரியுது. ஆக்சுவலா வெயிலுக்கு வந்து சரியா தெரியாததால நான் இப்படி கையை வச்சு மறைச்சு பாக்குறேன். நல்லாவே எரியுது. வந்திருப்போம் கிட்டத்தட்ட ஒரு 90 மீட்டர் வந்திருப்போம். 90 மீட்டர் வந்ததுக்கப்புறம் கேமராமேன் உங்களுக்கு கேட்குதா? ஹெட்ஃபோன்ல கேட்குது, கிளியராகவே கேட்குது, எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸும் ஆகலை. ஓகே, இப்போ ஒரு தடவை பின்னாடி திரும்பி பேசி பார்ப்போம். திரும்பி பேசி பார்க்குறப்ப கேட்குதா அப்படின்ட்டு. திரும்பி பேசுறப்ப கேட்டுச்சிங்களா? ஓகே, திரும்பி பேசுறப்ப கேட்குது. கமாண்ட்லேயும் சொல்லுங்க திரும்பி பேசுறப்ப கேட்டுச்சானான்ட்டு. 100 மீட்டர் வந்திருப்போம். இன்னும் வந்து சிக்னல் நல்லாவே கிடைக்குது டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும். ஒர்த்து நிஜமா எனக்கு ஒர்த்து. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா சிலர் வந்து மணி நிறைய வச்சிருப்பாங்க, அதனால வந்து அவங்க நிறைய வாங்கலாம், அமௌண்ட் நிறைய போட்டு கூட வாங்கலாம். பட் மணி கம்மியாக தான் இருக்கு, நமக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஆசை, சோர்ஸ் பண்ண ஆசை அப்படிங்கிறப்ப பட்ஜெட்ல ஒரு 5000 ரூபாய்க்கு கம்மியா இந்த மைக் வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லலாம். எங்க கிட்டத்தட்ட ஒரு 100-120 மீட்டர் வந்துட்டோம். கேட்கும்னு நினைக்கிறேன். இங்க போட்டது 100 மீட்டர் தான். கௌதம் கேமராமேன் கேக்குதுங்களா? ஓகே, நல்லா கேக்குது. ஒரு 120 மீட்டர் வந்ததுக்கு அப்புறமும் தெளிவா கேக்குதுன்னு தான் சொல்றாரு. நடந்து எனக்கு தான் மூச்சு வாங்குது. நல்லா கேட்குற வரைக்கும் அப்படியே நம்ம போவோம். திரும்பி போறப்பையும் கேக்குதுன்ட்டு. வேற ஒரு குதிரை வேற நல்லா இப்பதான் ஆக்சுவலா 100 மீட்டர் தாண்டி 120 மீட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் பிளிங்காக ஆரம்பிச்சிச்சு. அப்படி பிளிங்காக ஆரம்பிச்சதாலதான் நான் வந்து திரும்பி ரிட்டர்ன் ஆறேன். ஒருவேளை இந்த 100 மீட்டர் தாண்டதுக்கு அப்புறம் நான் திரும்பினதால பிளிங்க் அடிச்சேன்னு தெரியல. மறுபடியும் அப்படி திரும்பாம டிரான்ஸ்மிட்டர் நேரா இருக்கிற மாதிரி நான் போய் பாக்குறேங்க. ஓகே, இப்ப நேரா இருக்கிறப்ப பிளிங்க் அவ்வளோ ஒரு 100 மீட்டர் தாண்டதுக்கு அப்புறம்
திருமலா தான் பிளிங்க் ஆகுது. நேரா இருக்கிறப்ப இது வரைக்கும் பிளிங்க் ஆகல. நேரா போயிட்டு இருக்கிற நம்ம ஒரு 150 மீட்டர் வந்துட்டுங்க. ஓகே, இப்ப வந்த வரையும் போதும். நம்ம ரிட்டர்ன் திரும்பி கேமராவை பார்த்து போலாம் வாங்க. உங்களுக்கு இப்பயே தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு வந்து இந்த மைக் வந்து டிஸ்டன்ஸ்க்கு எவ்வளவு கவர் பண்ணுது, எவ்வளவு ஒர்த்து அப்படிங்கிறது. இதுல வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் எக்கோ வந்து ஆன் பண்ணி இதான் வச்சிருக்கேன். அதனால நாய்ஸ் கேன்சல் ஆகி கேட்கும் அப்படின்னு நம்புறேன். எந்த அளவுக்கு கேட்குது அப்படிங்கிறதும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நாள் கழிச்சு நடக்கிறங்களா, அதான் நடக்கிறப்ப கொஞ்சம் மூச்சு வாங்குது. ஓகே, அந்த மூச்சு வாங்குறப்ப அந்த காத்து அடிக்கிறதும் கேக்குதா இல்ல அது கேன்சல் ஆகி வரதாங்கிறது நம்ம இதுல வந்து அப்படியே செக் பண்ண வேண்டியதுதான். நம்ம நெகட்டிவ்லயே ஒரு பாசிட்டிவா அப்படியே பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிஜிடெக் DW-M101 இந்த மைக்கு தான், இந்த ஒயர்லெஸ் காலர் மைக் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க, இந்த மைக் எப்படி இருந்துச்சு, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்குங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம டக்கோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மற்றும் பெல் பட்டனை மறக்காம மிக்கிறீங்க. தேங்க்யூ.